இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவோட சூழ்ச்சியில கையும் களவுமா இந்த கார்த்திக்கும், இந்த அஞ்சலியும் சிக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்தில இந்த அஞ்சலியோட சுயரூபத்தினால தான் கார்த்திக் வந்துட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க. ஆனா இந்த கார்த்திக வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த உறுதியா நெனச்சுக்கிட்டு தாங்க இப்படி எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டு, அஞ்சலியும் கார்த்திக் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நெனச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில நம்ம இலக்கியாவோட வளர்ச்சியும் நம்ம கௌதமோட வளர்ச்சியும் தடுக்கணும்னு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த கார்த்திக்கும் நினச்சிட்டு நடுத்தெருவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இழந்த சொத்து மதிப்பை மீட்கணும்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகியம்மாவும் நம்ம ரேவதியும் நினச்சாங்க. ஆனால் கௌதமுக்கு இலக்கியாவுக்கு அதில் துளி அளவு கூட விருப்பமே கிடையாது. இழந்த சொத்து மதிப்போட டபுளாக வந்துட்டு நான் சம்பாரித்து காமிப்பேன். ஏன்னா அவன் பிடுங்கிக்கிட்டது என்னுடைய உழைப்பை மட்டும்தான், என்னோட அறிவே கிடையாது. கண்டிப்பாக நானும் இலக்கியாவும் திரும்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், நாங்கள் இழந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு மீட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பைரவிக்கு தான் அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க. ஆனால் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வச்சு எப்படியோ சதி திட்டத்தை பண்ணி இந்த சிந்தாமணி அஞ்சலியும் நம்ம கார்த்திகோட மனசை மாற்றி இந்த அஞ்சலி தான் வந்துட்டு இதுக்கு மேலே அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அங்கீகாரத்தில் இருக்க முடியும், இந்த ஒரு சேர்மன் பதவிக்கு அஞ்சலி தான் வந்துட்டு பொறுப்பேற்றுக்க முடியும்னு நம்ம கார்த்திகோட வாயிலே வந்துட்டு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒரு வீட்டில் இருங்க, இல்லைனா தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம பைரவி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எல்லாமே வந்துட்டு திட்டம் போட்டு வச்ச மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமாக இருக்குமா, இல்லை இந்த அஞ்சலியோட சதி திட்டமாக இருக்குமான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. எப்படியாச்சும் நம்ம பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலியை அடித்து ஒழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஆன்ட்டின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு கூட நின்றுட்டு இருந்தா இந்த அஞ்சலி. ஆனால் இப்போ இந்த ஒரு அங்கீகாரம் கிடச்சதும் நம்ம பைரவியை வந்துட்டு ரொம்பவே கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவும் கௌதம்கிட்டையும் நம்ம அஞ்சலி வந்துட்டாவா ரொம்பவே வந்துட்டு அடிமையாக வந்துட்டு வாழ போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வேலை கிடைச்சாச்சுங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு கௌதம் மட்டும் சம்பாரித்தா அந்த ஒரு குடும்பனில் வந்துட்டு குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இலக்கியா திரும்ப அவளும் வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களுடைய சுயரூபத்தை வந்துட்டு அடக்கணும்னு தாங்க நம்ம இலக்கியோட மனசுக்குள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மாவை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதான்னு நினச்சிட்டு இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம இலக்கிய கிட்ட கையும் காலமாக இந்த எஸ்எஸ்கே சிக்க போகிறாங்க ரேவதி அம்மாவோட விஷயத்தில். ஏன்னா இந்த ரேவதி அம்மாவோட விஷயத்தில் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை மிரட்டினா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு வரமாட்டான், அந்த ஒரு தருணத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு நம்ம இலக்கிய ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரதாங்க போகிறாங்க. அதே சமயம் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் இந்த கார்த்திகை பழி வாங்கி தரணுங்க. ஏன்னா இந்த கார்த்திகோட சுயரூபத்தினால நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் வர கிடையாதுங்க, ஒரு மன நிம்மதியை வந்துட்டு தொலைச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்திக் தாங்க. கார்த்திகை கண்டிப்பாக வந்துட்டு கையும் காலமாக ஒரு நாள் நம்ம இலக்கியக்கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் சிக்க தாங்க போகிறாங்க. சிக்கணுன்னு கண்டிப்பாக உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறது என்னமோ உண்மை தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.